அனைவருக்கும் வணக்கம். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சாரம் இன்று. சோழிங்கநல்லூர் 182வது வட்டம் மற்றும் 184வது வட்டம் கல்லுக்குட்டை பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் சென்றேன். இன்று மாலை 4 மணி அளவில் போகும் இடமெல்லாம் மக்கள் வரவேற்பு, தொண்டர்கள் வரவேற்பு மிக சிறப்பாக நடைபெற்றது. அதை தவிர்த்து கல்லுக்குட்டை பகுதியில் போகும்போது மக்கள் வெள்ளத்தில் என்னை சூழ்ந்துட்டார்கள். ரொம்ப சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீரே வந்துச்சு எனக்கு. அப்படி ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. நான் உள்ளே கல்லுக்குட்டையில் போகும்போதே கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. 3-4 டைம் ஆஃப் பண்ணிட்டாங்க கரண்ட்டு. அந்த கரண்ட்டு ஆஃப் பண்ணது அங்கே ஆல்ரெடி அங்கே ரோட் லைட்டே கிடையாது, ரோடும் சரியில்லாத சூழ்நிலை இருந்தது. நான் அதை கடந்து போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, பின்ன லேட் ஆகி போச்சு. இன்னும் 11 இடத்துக்கு நான் போக வேண்டியது இருக்குது, ஆனால் போக முடியல. பொதுமக்கள் தொண்டர்களும் யாரும் எதுவும் தவறாக நினச்சிக்க வேணாம். நான் திருப்பி இன்னொரு வாட்டி நான் வரேன். ஏன்னா இன்னும் 10 நாள் இருக்குது தேர்தல் பிரச்சாரம் இன்னும் இருக்குது. அதனால் நான் மீண்டும் ஒரு முறை கல்லுக்குட்டை பகுதி மக்களை சந்திக்க வரேன். யாரும் தவறாக நினச்சிக்க வேணாம். நான் லாஸ்ட்டு பாயிண்ட்டு முடிக்க சொல்ல அங்கேருந்து இன்னும் 11 பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் 10 மணி ஆயிடுச்சு. 10 மணிக்கு மேலே நம்ம இருந்தோன்னா கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்தில் என் மேலே கேஸ் வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அந்த சூழ்நிலையில் நான் வந்துட்டேன்னா தளபதிக்கும் கெட்ட பேர் ஆகிடும். எனக்கு ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த எனக்கு ஒரு சீட்டு கொடுத்து இன்றைக்கி சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. அப்படி ஒரு இருக்கும்போது நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏன் டைமுக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டேன்னு என்ன ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். நீங்களும் எனக்கோசம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ₹1 நான் உங்களுக்கு யாருக்குமே தரல. இருந்தாலும் உங்களோட சொந்த பணத்தில் நீங்கள் அவ்வளோ வரவேற்பு நீங்கள் பண்ணீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மகிழ்ச்சியை கொண்டாடி வந்த அந்த தருணத்தில் டைம் ஆகி போச்சு. இன்னும் 11 இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. ஆனால் போக முடியல. ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் கூட பிறகாத அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா எல்லோரும் மன்னிச்சிடுங்க. உங்கள் பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கல்லுக்குட்டை மக்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை கல்லுக்குட்டைக்கு வருகிறேன். செவ்வாய் இல்லை திங்கட்கிழமைக்குள்ளே நான் வரேன். நான் எதாவது நினச்சிக்காதீங்க. வரும்போது நிறைய பேர் என்னை வண்டியை மடக்கி உங்களுக்கோசம் தானே நிற்கிறோம், நீங்கள் பாட்டு போயிட்டுருக்கீங்க. நாங்கள் டைம் ஆகி போச்சுமா, எதோ நினச்சிக்காதீங்க. உங்கள் காலில் கூட உயிரம்மான்னு சொல்லிட்டு கூட அப்படி தான் சொல்லிட்டு வந்தேன் நான். ஏதோ தவறாக நினச்சிக்காதீங்க. உங்கள் வீட்டு பிள்ளை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு தளபதி அவர்கள். என்னை எதை பற்றியும் நான் யோசிக்கலை. ஆனால் வழக்கு போட்டாங்கன்னா அது ஒரு பின்னாடி போக வேண்டிய சூழ்நிலை ஆகிடும். இன்னும் இப்போ இவ்வளோ நாள் நம்ம கடந்து வந்துட்டோம். இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு 8 நாள் 9 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என் மேலே ஏதாவது வழக்கு போட்டாங்கன்னா 10 மணிக்கு மேலே தேர்தல் பிரச்சாரம் பண்ணால் இதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு இடத்துலையும் இப்போ பிரச்சாரத்துக்கு டேட்டு தரமாட்டாங்க. இன்னும் நிறைய இடங்கள் தொகுதிகளில் போக வேண்டியதெல்லாம் இருக்குது. அதை மனதில் கருதி தான் நான் 10 மணிக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 போலீஸ் நீங்கள் ஆஃப் பண்ணுங்கன்னு மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்துட்டேன். யாராவது நினச்சிக்காதீங்க. மீண்டும் ஒரு முறை வரேன். உங்களோட அன்போடு ஆதரவோடு நான் வரேன். யாராவது தப்பாக நினச்சிக்காத. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரும் பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கல்லுக்குட்டை மக்களே எதுவும் நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக வருகிறேன். என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் வழியில் உங்கள் ECRP சரவணன்.